ஏக்கா அந்த மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு, இந்த மாத்திரை தானே அத்தானுக்கு கொடுக்கணும். எனக்கு பேர் தெரியாதுமா, ஆரஞ்சு கலர்ல இருக்கும். விஜய் கரெக்டா தான் வாங்கிட்டு வந்திருப்பா, இதை கொடுத்துருனே அவருக்கு. ஆமா மறந்துடாத. சரி சரி. விஜய் ஏதாவது சொன்னானா? அவன் ஒன்னும் சொல்லலக்கா, நீ சும்மா இரு. என்னம்மா எவ்வளவு நாளா பிரிஞ்சிருக்காவோ, ஏதாவது நீ பண்ண. பேசாம இருக்கா, வெங்காயத்தை உரி. ஏல என்ன புக்கு தூக்கிட்டு கிளம்பியாச்சு? புக்கு இல்ல ஃபைலு, கொஞ்சம் வேலை விஷயமா 4 இடத்துக்கு இன்டர்வியூ பண்ணாதானே நல்ல வேலை கிடைக்கும். ஏல இப்ப என்ன அவசரம் வேலைக்கு? கொஞ்ச நாள் வீட்டுல ஈரி. ஆமா, அப்புறம் நான் தண்டச்சோறு சாப்பிட்டேன் நீங்க சொல்லி காட்டுறதுக்கா? பரவாயில்ல, நான் நல்ல வேலை தேடிக்கிறேன். இவனுக்கே ஒரே பேதி எடுக்குன்னு தெரியல போ. சரியாதான் நம்ம மீனாட்சி பேசுதான், வேலைக்கு போகணும் தானே நினைக்கான். இல்லக்கா, பொண்டாட்டி போன பிறகு ரொம்ப ஒரு மாதிரி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம என்ன செய்ய முடியும் இவங்க சண்டையில? சரி சரி, விட்டு பிடி, சரியாயிரும். என்னத்த சரியாவ போத போ. சார், இன்னைக்கு பார்த்து பைக் ரிப்பேர் ஆயிட்டு இந்த மாறி பைய தான் வந்து கூட்டு போறேன்னா நான் ஆளையே காணும். அட லூசு பைய, வண்டியில வரச்சோட சின்ன பையில விட்டுற சைக்கிள்ல வந்திருக்கான். மச்சா போகுமா? இல்ல மாறி பைக்கு தானே கொண்டு வரச்சோன்னா, இதுல உங்க வீட்டுல சின்ன பிள்ளைகள் தள்ளு வண்டியை தீட்டு வந்திருக்கு, இதுல எப்படி போக முடியும்? எப்ப நான் இதுல 5-6 பேரை கூட்டு போயிருவோம். நீ வாப்பா, இன்டர்வியூ தானே போனோம். இல்ல இதுல ஏறி போக கேவலமா இருக்கும்ல, ரோட்ல பார்த்து சிரிப்பாவோ. நான் வரல. எப்ப பைக்கே இல்லாம இருக்கிறதுக்கு இதுல போறது உனக்கு என்னப்ப கேவலம்? எதுவும் கேவலம் இல்லப்பா, வாப்பா வாப்பா வாப்பா. சரி, கேவலமாலாம் இருக்கு இந்த வண்டியில போவ. ஏன் அம்மா மண்டையெல்லாம் குடிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி வண்டி ஓட்டுதான். எல்லாம் கீழே கீழே தள்ளி விட்டுறாதடா. எல்லாம் மாறி ஒத்த கால வெளியேதாமல நான் தொங்க விட்டு வரேன். சீக்கிரமா போகல, இல்லைன்னா என்னைக்காவது பஸ் ஸ்டாண்ட்லனாலும் இறக்கி விட்டு நான் பஸ்ல போறேன். எனக்கு என்ன தலையெழுத்தாப்பா, அமைதியா எரிப்பா, கூட்டு போறேன். 1 வருஷம் ஆச்சு உன்னைய பார்த்து. ஆமாவும் கல்யாணத்துக்கு கூட வர முடியல. ஆமா, பெரிய கல்யாணம், வண்டியை ஓட்டுப்பா. ஏங்க நாளைக்கு உங்க தம்பி பொண்டாட்டியும் வராவலாம். அப்படியா? போன் போட்டாவளோ? எனக்கு போடலையே. உங்க தம்பி பொண்டாட்டி செல்வி போன் அடிச்சா, நாளைக்கு வராவலாம். அப்படியே பிரியங்கால பாத்துட்டு போனோமா, பிரியங்காலுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம இருக்கலாம். ஏன், என்னாச்சு? நல்லதானே இருந்தா? தெரியலங்க, ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகணும்னு சொன்னா. அவ மாப்பிள்ளை கூட்டு போறேன்னு சொல்லுதாரு, ஆனா இவங்க நாங்களே கூட்டு போறோங்க அவளாம். சரி சரி. திரிசா எங்கம்மா கிளம்பிட்ட? எப்ப ஒரு இன்டர்வியூக்கு போலான்னு கிளம்பி இருக்கேன்ப்பா. ஏமா வீட்டுல சும்மா இருக்க வேண்டியதானே? நல்ல ரெஸ்ட் எடுமா. என்ன இன்டர்வியூ போவ? அடுத்த இன்டர்வியூ இப்ப வீட்ல போய் தூங்க ஓடு. ஆமா, தூங்கி அப்புறம் எதுக்கு படிக்க வச்சியோ செலவு பண்ணி? சும்மா இருமா, ஒரு இன்டர்வியூ முக்கியமானது ஒரு பிள்ளை சொன்னா, நான் போயிட்டு வரேன். என்ன ஏதுன்னு பாப்போம். இப்படி ஒரு 15,000 சம்பளம் கொடுப்பாங்க. சும்மா இருக்கிறதுக்கு அதுக்காட்டு போலாம். 15,000 நீ வேலைக்கு போகணும்னு ஒரு அவசியம் இல்ல, உள்ள போ. காமாச்சி பேசாம இரு, நீ போயிட்டு வாமா. எனக்கு இப்ப அவளுக்கு ரொம்ப செல்லம் குடிக்கியோ? ஏட்டி லூசு, சும்மா இருந்து ஏதாவது யோசிச்சு அந்த பிள்ளை மனசுதான் வீணா போவோம். போட்டும் வேலைக்கு தானே போக ஆசைப்படுது. என்னத்தையாவது சொல்லி கழுத பெறட்டுங்க அவள. சரி போ பிச்சோத்த பொங்கு. இது ஒண்ணுக்குதான் நம்ம இந்த வீட்டுல இருக்கோம். என்ன இவள இன்னும் காணும்? இன்டர்வியூ போகணும்னால சீக்கிரம் வாமா. சாரிட்டி வரும்போது எங்க அம்மா அப்பா ஒரே கேள்வியா கேட்டு கொண்டுட்டாவோ, அதான் லேட் ஆயிட்டு. இன்டர்வியூக்குலாம் டைமுக்கு போகணும் திரிசா. டைம் இருக்கு பெயர்லாம், பஸ் வந்ததா யாரி பேர்ல, எப்படி பார்த்தாலும் டைம் இருக்கு. வண்டி ஓட்ட வண்டி, வெள்ளக்காரன் கொடுத்த வண்டி, இந்த வண்டியில ஏறி நாங்க ஓட்டி போவோம். திரிசா அங்க பாரு, சின்ன பிள்ளைகள் ஓட்டுற நொங்கு வண்டி மாதிரி 2 பையலுக்கு வந்துட்டு வரானுங்க, கோமளி பையலுக. அட கடவுளே, இவ கண்லையா மாட்டணும். கேவலம். மாறி வேகமா போ. வேகமா போக்கு ராக்கெட்டா? இருப்பா பிள்ளைகள் எல்லாம் பார்க்க சந்தோஷமா இருக்கு. கேர்ள்ஸ் பார்க்காங்க. இல்ல மாறி சீக்கிரம் போல. என்ன இது, சின்ன பிள்ளைகள் ஓட்டுற வண்டியில உட்காந்துட்டு இப்படி கிடந்து கேவலப்படுத்துறான் விஜய். ஐயோ, இவ வேற பாக்கால. அங்க பாருடி வண்டிய, செம காமெடி பீஸா இருக்கு. யாருடி இந்த கோமாளி பையலுக? அதெல்லாம் நமக்கு எதுக்கு, பஸ் வருதான்னு பாரு. இல்ல மாறி எடுல வண்டிய எடு. கேர்ள்ஸ் நிக்காங்க, இரு வண்டி இப்ப போவாது, கொஞ்ச நேரம் கழிச்சுதான் போவோம். என்னன்னு தெரியல, நீ கொஞ்சம் தள்ளி விட ப்ளீஸ். எப்படி தள்ள? புக்கப்படி குறைஞ்சுதான் தள்ளணும். இவன் கூட வந்ததுக்கு கடைசியில ஒரு பச்சை பிள்ளைகள் ஓட்டுற வண்டியெல்லாம் தள்ள விட்டான். இல்ல ஓடவே மாட்டுக்கல மாறி. நாங்க வேற மாதிரி இதுக்கு மேல இந்த கிறுக்கு பைய கூட வண்டியில போனோம்னா கேவலம். பேசாம பஸ்லயே போயிருவோம். ஃபைல கூட நீ. ஏல விஜய், உனக்காக நான் அழகான வண்டி கொண்டு வந்திருக்கேன். பஸ்ல போறியோ? மரியாதையா வண்டியில ஏறி, இல்லைன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். முட்டா பையல, இது வண்டியா? முதல்ல இது வண்டியா சொல்லல. கம்ப கொண்டு வந்திருக்க. போ, எனக்கு என்ன வந்திருக்கு? நான் போறேன் வண்டியில. சரி, பஸ் ஸ்டாண்ட்ல வேற இந்த குரங்கு நிக்கி, இப்படி போய் நிக்க கேவலமா இருக்க. மன்மதன், ஐ எம் மன்மதன். கிளி
யாருடி இவன் கோணைய மாதிரி இருக்கான்? அந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்ல. யாரா இருந்தா நமக்கு என்னடி, அதெல்லாம் எதுக்கு பார்க்க? இந்த மொட்டை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. ஐயோ, நம்ம புருஷங்கிறது அவளுக்கு ஞாபகம் வந்துடக்கூடாது. இந்த ஓட்ட வண்டியில வேற வந்து இவன் இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான். சி ஏல ஊழமூக்கா, கடைசியா கேட்க வாரியா இல்லையா? உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. விஜயின் கூப்பிட என்ன லூசு மாதிரி கூப்பிட்டு இருக்க? அதுதானே நாங்கெல்லாம் உன்னை சொல்லி கூப்பிடுற பேரு. கடைசியா கேட்க வாரியா இல்லையா? எப்ப நீ இடத்த காலி பண்ணுப்பா. மன்மதனே நீ கலைஞன் தான், மன்மதனே நீ கவிஞன் தான், மன்மதனே இரட்ட குடிமை உனக்கு பிடிச்சிருக்கா, மன்மதனே அதை துவக்கிட்டு போ. யாருடி இவன்? பாக்கிறதுக்கு சரியான பைத்தியம் போல இருக்கான். யாரா இருந்தா என்ன இப்ப? அதையே பாத்துக்கிட்டு இருக்க. அங்க பாரு, பஸ் வரும். சார், 5 நம்பர் பஸ் போயிட்டா? தெரியல, நானும் அந்த பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இன்டர்வியூவா போறீங்க? ஆமா. அட, நாங்களும் அங்கதான் போறோம். எல்லாரும் ஒரே இன்டர்வியூ தான் நினைக்கேன். சனிய எங்க போனாலும் வேலையை கிடைக்கிறதுக்குனே வரும் போல. சி சில்பா, அங்க வா. ஏட்டி, அந்த மொட்டையரும் நம்ம இன்டர்வியூ தான் போறானா? மொட்டையன் கிட்டேன்னு எதுக்கு சொல்ற? அந்த ஆளில அந்த பையன் சொல்ல வேண்டியதுதானே. என்ன இதெல்லாம் பேச்சு? சி மரியாதையா பேச அடுத்தவங்கள. மொட்டையனை சொன்னா உனக்கு ஏன் கோவம் வருது? நம்ம இவ புருஷனை சொன்ன மாதிரி. நமக்காகவா கோவப்படுதா? ஆச்சரியமா இருக்கு. பஸ் வர்ற மாதிரி சத்தம் கேக்கு. வா போவோம். ஆமா ஆமா, பஸ் வந்துட்டு வா போலாம்.